ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது ஃப்ரைடே vlog. எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு தான். நிறைய டைம் நான் சிவன்மலைக்கு போகிறத வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் இந்த கோயில் பார்த்திங்கன்னா மெயின் பிளேஸில் இருக்கிறதுனால நிறைய கூட்டமாகவும், கோவிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது, அதனால தான் வீடியோ எடுத்து போடுறதில்ல. ஸோ அங்கே தான் கிளம்பிட்டு இருந்தேன். அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி நிறைய வேலைகள் இருக்குது, அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது போயிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய முதல் வேலையே நிலைவாசலில் மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வச்சு பச்சரிசியில் மாக்கோலம் போடுறது தான். இந்த நிலைவாசலில் மஞ்சள் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நிலைவாசலில் தான் நம்ம குலதெய்வம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரையும் நம்ம வரவேற்கிற விதமாக இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ப்ராக்டிக்கலாகவும் ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லுவேங்க. ஏன்னா மஞ்சள் கிருமி நாசினி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? ஸோ அதனால் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டுக்குள்ளே கிருமிகள் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு தடுப்பாகவும் இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது முடிச்சுட்டு பச்சரிசியில் மாக்கோலம் போடுறது. பச்சரிசியில் மாக்கோலம் அப்படிங்கிறது நிறைய எறும்பு அந்த மாதிரி உயிரினங்களுக்கு நம்ம உணவளிக்கிற மாதிரி தான் பெரியவங்க அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதை இன்றைக்கி நான் வீடியோலையும் காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா நான் மாக்கோலம் போட்ட கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ எறும்புக அப்படியே அந்த கோலத்தில் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த பார்த்திங்கன்னா மஞ்சள் நான் நிலவு ஃபுல்லாக போட மாட்டேன். ஏன்னா சுமங்கலி பெண்கள் மஞ்சளை தாண்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் 2 கார்னரில் மட்டும் போட்டு குங்குமம் வச்சுடுவேன். ஸோ இந்த மாதிரி செய்கிறப்போ நமக்கு வீடும் பார்த்தா மங்களகரமாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. அடுத்ததாக பச்சரிசி மாக்கோலம் நான் எப்போவுமே அரிசி மாவை இதுக்காக அரைச்சி வச்சுக்குவேன். வச்சு அதில் தான் கோலம் போடுவேன். அவ்வளோதான், போட்டாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ எறும்பு தெரியுதா? நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி கூட வச்சு பார்க்கலாம். அவ்வளோ எறும்பு சாப்பிட வந்துடுச்சு. நம்மளோட நிலைவாசல் நல்லா இருக்கு இல்லையா? அடுத்ததாக எனக்கு பிடிச்சமான வேலைங்க உருளையில் பூக்களை சேஞ்ச் பண்ணுறது தான். அது எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதை மாற்றி முடித்ததுக்கப்புறமே வீடே ரொம்ப ஒரு மாதிரி கமகமன்னு ரொம்ப ஒரு பிரைட்னஸ் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் இன்றைக்கி அந்த நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஹாலில் 2 உருளி வச்சுருக்கேன். முன்னாடி என்ட்ரன்ஸில் ஒரு டெரக்கோட்டாவில் செஞ்ச உருளி வச்சுருக்கேன். ஸோ அந்த 3லையுமே இன்றைக்கி பூக்களை மாற்றிட போகிறேன். இதில் தினமுமே பூக்கள் மாற்றணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. இப்போ இந்த தண்ணியை நம்ம செடிகளுக்கு ஊற்றிடலாம். செடிகளுக்கு ஊற்றிட்டு நம்ம வாரத்திற்கு ஒரு முறையோ, நமக்கே தெரியும் இல்லையா, பூக்கள் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது, பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படிங்கிற டைமில் நம்ம மாற்றினா போதும். அதனால தான் உருளியில் அதுக்கு தகுந்த மாதிரி பூக்களை போட்டுக்கலாம். மோஸ்ட்லி இந்த பட்டன் ரோசஸ், இந்த மாதிரி செவ்வந்தி, இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு 4-5 நாள் வரைக்குமே தாங்கும். கிட்டத்தட்ட இந்த பட்டன் ரோசஸ் எல்லாம் 1 வாரம் வரைக்குமே அப்படியே தண்ணியில் இருக்கிறனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி தண்ணியில் இந்த மாதிரி பச்சை கற்பூரமோ இல்லை ஜவ்வாதோ இல்லை பன்னீரோ சேர்த்து நம்ம போட்டு வைக்கிறப்போ பூக்களோடு சேர்ந்து இந்த வாசனை பொருட்களும் ரொம்ப ரொம்ப வாசனையை கொடுக்கும். வீடு ஃபுல்லாக அப்படியே கமகமன்னு இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்போ தான் அதை அனுபவிச்சாதான் அந்த ஃப்ரெஷ்னஸ் தெரியும். வீடே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு நல்லா இருக்கும். அவ்வளோதான், இதை கொண்டு போய் அந்தந்த பிளேஸில் வச்சிட போகிறேன். அடுத்ததாக என்ட்ரன்ஸில் இருக்கிற அந்த டெரக்கோட்டா உருளிக்கு மாற்றிடலாம். இந்த உருளி பார்த்திங்கன்னா, அதாவது அந்த டெரக்கோட்டா உருளி பயங்கர வெயிட்டுங்க. அதை வீடியோவும் எடுத்துகிட்டு ஒரு கையில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. ஸோ அதை ட்ரைபாட் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு 2 கையிலையும் தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்தளவு அது ரொம்ப நல்லா ஹெவியாக இருக்குங்க. கமெண்ட்ஸில் கூட இந்த உருளியை பற்றி கேட்டிருந்தீங்க. இது மீஷோவில் வாங்கினது தான். இதில் 2 சைஸ் இருக்குது. சின்ன சைஸும் இருக்குது, பெரிய சைஸும் இருக்குது. ஸோ நீங்கள் டெரக்கோட்டா உருளின்னு போட்டாலே இது காட்டும். உங்களுக்கு எப்படி இதோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதை முடிச்சுட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம நேற்றே வீடியோவில் போட்டிருந்தேன் இல்லையா, பூஜா யூனிட் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே இருக்கிற விளக்குகள் எல்லாமே க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுட்டு, அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாமி சிலைகள்லாம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த சிலைகளுக்கு எல்லாமே இன்றைக்கி அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பார்த்திங்களா, அழகாக இருக்கா?
ஸோ அவ்வளோதான். அடுத்தது நம்ம வந்து அபிஷேகத்தை ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுருக்கேங்க. அதாவது ஒரு சிலையை மட்டும் வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி எல்லா சிலைகளுமே எடுத்து வச்சு நான் அபிஷேகம் பண்ண போகிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 3 அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேங்க. அதாவது பால், சந்தனம், மஞ்சள், அது 3யுமே நான் காட்ட போகிறதில்ல. ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும், உங்களுக்கும் ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்கிறதுக்கு போர் அடிக்கும் இல்லையா, அதுக்காக. ஸோ சரஸ்வதி தாயார் அவங்களையும் வச்சிடலாம். என்னென்ன சிலைகளை எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர், முருகர், பெருமாள், மகாலட்சுமி தாயார், அன்னபூர்ணி, அடுத்ததாக சரஸ்வதி, இவங்களை தான் எடுத்து இன்றைக்கி நான் வந்து அபிஷேகம் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நீர் விட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். ஒவ்வொரு அபிஷேகம் முடித்ததுக்கப்புறமும் சந்தனம், குங்குமம் வச்சுட்டு அதே மாதிரி தீபாராதனை காட்டி அடுத்த அபிஷேகத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இது முடிச்சுட்டு நான் பால் அபிஷேகத்தோட வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேன். அதாவது அபிஷேக வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் 3 அபிஷேகத்தையும் நான் காட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கும். இந்த மாதிரியெல்லாம் செய்கிறப்போ உண்மையாகவே வந்து நமக்கு எந்த ஒரு நினைவுகளும் இருக்காது. அதாவது இவங்க அப்படி சொன்னாங்க, அவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்ட்டோ, இல்லை வீட்டில் இத்தனை கஷ்டங்கள் இருக்கோ அப்படின்ட்டோ எந்த ஒரு சிந்தனையும் ஓடாது. ஏன்னா இந்த மாதிரி வேலைகளில் நம்ம வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேலைகளை வச்சிட்ருக்கிறப்போ அந்தந்த வேலைகள் கரெக்டாக நடக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது ஒரு வேலையாக வச்சுட்டு செய்யக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன். அதுவும் இந்த மாதிரி அபிஷேகம் செய்கிறப்போ பார்க்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் மனசு நிம்மதியாகவும் இருக்கும். நான் என்னோடய டைமை இப்படி தான் வந்து எங்கேஜாக வச்சுக்குவேன். ரொம்பலாம் எனக்கு வெளியே போகிறதும் ரொம்ப பிடிக்காதுங்க. அதே மாதிரி போய் பக்கத்தில் பேசிகிட்டு இருக்கிறதோ, சீரியல்ஸ் இது நாள் வரைக்கும் ஒரு சீரியல் கூட நான் பார்த்தது கிடையாது. உண்மையாக தான் சொல்கிறேன். சீரியல் பார்க்குற பழக்கமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஹோம் டெக்கர் ரொம்ப பிடிக்கும். கார்டனிங்கும் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், சிலைகளுக்கெல்லாம் வந்து நல்லா திருப்தியாக அபிஷேகம் பண்ணேன். ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாதிரி செய்கிறப்போ ஏதோ எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. இந்த அபிஷேகம் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மனசெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கூட சொல்லுங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கு நீங்கள் வந்து செஞ்சு பாருங்களேன். நிலைவாசல் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணுறது, வீடை வந்து இந்த மாதிரி தெய்வீகமாக வச்சுக்கிறதுன்னு செஞ்சு பாருங்கள். அதில் ஒரு மனசு ரொம்ப நிம்மதி கிடைக்கும். அபிஷேகம் முடிச்சுட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, ஸோ அதனால் நெய்வேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர், வீட்டில் பால் நிறையா இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நம்ம பன்னீர் செஞ்சு அதில் இந்த மாதிரி ரசகுல்லா செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அதை செஞ்சு முடிச்சுட்டு இன்றைக்கி நெய்வேத்தியமாக அதுதான் வைக்க போகிறேன். ஸோ எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக தாங்க இது வந்துட்டு இருந்துச்சு. இந்த ரெசிபி வேணுனாலும் சொல்லுங்கள், போடுறேன். ஆனால் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் ஆர்வக்கோளாறில் நிறைய போட்டுட்டேன். ஸோ அதனால் அந்த ஸ்பேஸ் பத்தாமல் கொஞ்சம் உடஞ்சி போச்சு. ஆனால் டேஸ்ட் எப்பவும் போல் ரொம்ப நல்லா வந்துச்சுங்க. இது நிறைய டைம் நான் செஞ்சுருக்கேன். ரெடி பண்ணிவிட்டு விளக்கேற்றி சாமிக்கும் நெய்வேத்தியமாக வச்சு திருப்தியாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிலருக்கு வந்து பிடிக்காமையும் இருக்கலாம், போர் அடிச்சிருந்துருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் வந்து சிலருக்கு பிடிக்காமையும் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.